ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிற இந்த புத்தகத்திலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை என்கிற காரியத்தை தலைப்பாக கொண்டு இந்த அதிகாரத்தை அவர் எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை என்று சொல்லுகிறார். அதாவது முதல் வசனத்தில் இப்படிப்பட்ட ஊழியம் என்கிற காரியத்தையும் இரக்கம் பெற்றிருப்பதினால் என்கிற காரியத்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அதிகமாக உள்வாங்கி இருந்தபடியினால் இந்த காரியங்கள் எங்களை சோர்ந்து போக விடவில்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 16வது வசனத்திலும் ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஊழியம் என்று அவர் சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாய் இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாய் இருக்குமே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆக்கினை தீர்ப்பளிக்கிற நியாயப்பிரமாணத்தின் ஊழியர்கள் நாங்கள் அல்ல, நாங்கள் ரட்சிக்கிற தேவனுடைய கிருபையின் ஊழியர்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அதனைத் தொடர்ந்து இது தனிநபருடைய தகுதியின்படி எங்களுக்கு இது கொடுக்கப்படவில்லை, தேவனுடைய இரக்கத்தின்படி நாங்கள் இதை பெற்றிருக்கிறோம் என்கிறதை அவருடைய இருதயத்தில் ஆழமாக பதித்து வைத்திருந்தார். மோசே செய்த ஊழியத்தை பார்க்கிலும் மகிமையுள்ள ஒரு ஊழியத்தை புதிய ஏற்பாட்டு ஊழியர்கள் செய்கிறார்கள். அதை காட்டிலும் மேலாக தேவனுடைய இரக்கத்தின்படி, நம்முடைய தகுதியின்படி அல்ல, அவருடைய இரக்கத்தின்படி இந்த ஊழியத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற காரியத்தை ஆழமாக புரிந்து கொண்டபடியினால் நான் சோர்ந்து போகிறதில்லை என்று சொல்லி இந்த அதிகாரத்தை தொடங்குகிறார். 1 கொரிந்தியர் 15:10 அவர் சொல்லும் பொழுது, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளின கிருபை விருதாவாய் இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரையும் விட நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அதாவது இரக்கம் பெற்றதுனால, தேவ கிருபையை நான் பெற்றதுனால தான் இத்தனையாக சோர்வின்றி என்னால் ஓட முடிகிறது என்கிற காரியத்தை சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 13-14 வசனங்களிலே தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன், அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. இரக்கத்தின்படியே அந்த காரியத்தை அதிக ஆழமாய் புரிந்து கொண்டபடினால், என் தகுதியினால் அல்ல, என்னுடைய தகுதி என்னால் உண்டாகலை, என் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி எந்த ஒரு விசுவாசி நினைக்கிறானோ அவன் வாழ்விலே சோர்வுகள் வரப்போவதில்லை. அவர்கள் பெற்றிருக்கிற ஊழியம் மகிமையான ஊழியம் என்பதையும் ஆழமாக இருதயத்தில் பதித்து கொண்டால் அந்த சோர்வுகள் வராது என்கிற காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். அவர் சந்தித்த எல்லா பிரச்சனைகள், ஆபத்துகள் மற்றும் கஷ்டங்கள் இவைகளில் உற்சாகம் இழக்கிறதற்கு பவுல் மறுத்தார் என்றே சொல்ல வேண்டும். அதனால தான் தைரியமாக சொல்லுகிறார், நான் சோர்ந்து போகிறதில்லை என்று சொல்லி. 1 கொரிந்தியர் 15:58 ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரை, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராததென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக என்று சொல்லி மற்றவர்களை அவர் உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவனுடைய நேர்மையை பவுல் அப்போஸ்தலன் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். 2வது வசனத்தில் வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமல் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம் என்று சொல்லி அவனுடைய நேர்மையை அநேகர் சந்தேகப்பட்டபடியினாலே நாங்கள் தந்திரமாக நடக்கலை, தேவ வசனத்தை புரட்டலை, தேவனுக்கு முன்பாகவும் அனைத்து மனுஷருடைய மனசாட்சிக்கும் முன்பாகவும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம் என்று
சொல்லுகிறார். 3வது வசனத்தில் எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால், அதாவது நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு ரொம்ப அது ரகசியமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கெட்டு போகிறவர்களுக்கு தான் மறைபொருளாக இருக்கும். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான அந்த சுவிசேஷத்தின் ஒளியை பற்றி நான் பேசுகிறேன். அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் என்று பவுல் சொல்லுகிறார். இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொன்னால் சாத்தான் எப்பொழுதுமே தன்னை மற்றவர்கள் ஆராதிக்க வேண்டுமென்று விரும்புகிறவன். ஆகவே ஆராதிக்கப்பட அவன் விரும்புகிறபடியினால அவனுக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லி அவனுக்கென்று ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. அவனை இயேசு கிறிஸ்து யோவான் 12:31 சொல்லும் பொழுது உலகத்தின் அதிபதி என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் மனதை குருடாக்கினான் என்று சொல்லுகிற காரியம், அதாவது தேவனுடைய சத்தியத்தை ஜனங்கள் புரிந்து கொள்ள முடியாதபடி அவன் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இது அவன் மாத்திரம் கண்ணுக்குள்ளாக, நம்முடைய கண்களுக்குள்ளாக மண் அள்ளி போட்டு நம்மை குருடாக்குறது இல்லை. நம்ம ஒத்துழைக்கும் பொழுது மாத்திரமே அவன் நம்முடைய மனதை குருடாக்கக்கூடியவனாக இருக்கிறான். இது அவர்களுடைய ஒத்துழைப்போடு கூட தான் நடக்கிறது என்பதை வசனங்களின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். யோவான் 3வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனத்தில் ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பொல்லாததை செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அவர்களே விரும்பி சத்துரு தங்களுடைய மனதை குருடாக்குகிறதற்கு ஒப்பு கொடுக்கிறபடியினால்தான் அவருடைய மனதை பிரபஞ்சத்தின் தேவனானவன் குருடாக்கி விட்டான் என்று பவுல் சொல்லுகிறார். 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியிலும் 11வது வசனத்திலும் ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு என்று சொல்லி ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு என்று எழுதப்படுகிறது. ஆகவே நம்ம விட்டு கொடுக்கும் பொழுதுதான் சத்துருவானவன் நம்முடைய மனதை அவன் குருடாக்குகிறதையே பார்க்கிறோம். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். நான் சொல்லுகிற சுவிசேஷம் நானாக உண்டு பண்ணதல்ல, கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷம், அதைத்தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அவருடைய ஊழியக்காரர்கள் என்று எங்களை நாங்கள் விளங்க பண்ணுகிறோம் என்று சொல்லுகிறார். 6வது வசனத்தில் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். இதை எதற்கு ஒப்பிடுகிறார்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, அங்கே இருள் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோமே. அங்கே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி ஜலத்தின் மேலிருந்து அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிற நேரத்தில் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்றே. அதே போலத்தான் இப்பொழுது அந்த வெளிச்சத்தை எங்கள் இருதயங்களிலே அவர் தோன்ற பண்ணியிருக்கிறார். எங்கள் இருதயத்தில், அவிசுவாசிகளினுடைய இருதயத்தில், சத்துரு மனதை குருடாக்கினவர்களுடைய இருதயத்தில் இருள் குடிகொண்டு இருக்கிறது. அந்த இருதயத்தில் சுவிசேஷத்தின் ஒளி அது பிரகாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த இருளானது விரட்டப்படுகிறது என்கிற கருத்துக்களை இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். எப்படி தேவன் சொன்ன பொழுது வெளிச்சம் உண்டாயிற்றோ அதே போல இந்த அந்தகார இருள்கள் நம்முடைய இருதயத்தில் இருந்து அவைகள் விளக்கப்பட்டு சுவிசேஷத்தின் ஒளி நம்முடைய இருதயங்களில் பிரகாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய இருதயங்களில் பிரகாசித்தார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை, அதாவது இந்த சுவிசேஷத்தின் ஒளி எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அந்த நாட்களிலே அவர்கள் களிமணினால் ஆன மண்பாண்டங்களை வைத்திருந்தார்கள். பழைய நாட்களிலே விலையேறப்பட்ட சொத்து பத்திரங்கள் அல்லது விலையேறப்பட்ட பொருட்களை மண்பாண்டங்களில் வைத்துதான் பாதுகாப்பார்கள். அந்த விலையேறப்பட்ட பொக்கிஷங்கள் வைக்கப்படுகிறபடியினாலே அந்த மண்பாண்டங்கள் விலையேறப்பெற்றதாக கருதப்படக்கூடியதாக இருக்கிறது என்பதை விளக்கும் வண்ணமாக பவுல் இந்த வார்த்தைகளை அவர் பிரசங்கிக்கிறார். இதனைத் தொடர்ந்து அந்த மண்பாண்டத்தினுடைய
தன்மையையும் அவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? ஒரு மனிதனுடைய சரீரம் ஒரு மண்பாண்டத்திற்கு ஒப்பிடப்படுகிறபடியினாலே நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. அதாவது உலகத்தினுடைய மக்கள் மண்பாண்டமாக இருக்கிறார்கள். அவர்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டால் அவர்கள் ஒடுங்கி போய்விடுவார்கள். நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை. கலக்கமடைந்தும் உலகத்தின் மக்கள் மனமுறிவடைந்து விடுவார்கள். நாங்கள் சோர்ந்து போகலையே, மனமுறிவடைகளையே. காரணம் என்னன்னா, சுவிசேஷத்தின் ஒளி, அந்த விலையேறப்பட்ட பொக்கிஷம் இந்த சரீரம், இந்த மண்பாண்டத்திற்கு ஒப்பான சரீரத்தில் அது வைக்கப்பட்டிருக்கிறபடினால நாங்கள் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. இன்றைக்கு உலக மக்கள் கீழே தள்ளப்பட்டால் மடிஞ்சு போயிடுவாங்க, துன்பப்படுத்தப்பட்டால் கைவிடப்பட்டுருவாங்க. ஆனால் நாங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் இல்லை. ஏனென்று சொன்னால் விலையேறப்பட்ட ஒரு பொக்கிஷமாகிய அந்த சுவிசேஷத்தின் ஒளி எங்கள் இருதயத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார். கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். அநேக பாடுகள். இயேசு கிறிஸ்து அவர் ஊழியத்தை ஆரம்பித்த நாளிலிருந்து கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுக்கும் வரையிலும் எத்தனை நிந்தனைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை பாடுகளை சகித்தாரோ அதே போல நானும் கிறிஸ்துவை பிரசங்கிக்க ஆரம்பித்ததிலிருந்து இதுவரையிலும் நான் அத்தனை பாடுகளை என் சரீரத்திலே சுமக்கிறேன் என்கிறபடினாலே இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் என்று சொல்லுகிறார். எப்படியெனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறபடினாலே, அவருடைய ஊழியத்தை பின்பற்றி அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறபடினாலே நாங்களும் ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பேலன்ஸ் செய்கிறது. நாங்கள் பாடுகளை அனுபவிக்கிறதுனால, நாங்கள் போராட்டங்களை அனுபவித்து நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறபடினாலே நீங்கள் உயிர் பெற்றவர்களாக, உயிர் உள்ள விசுவாசிகளாக நீங்கள் மாறுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியினால் பேசுகிறோம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். தன்னுடைய அந்த உயிர்த்தெழுதலினுடைய நம்பிக்கையை அவர் தெளிவாக வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய மகிமை விளங்குகிறதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே பெருகுபடிக்கு இவைகளையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடியினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நிறைய பிரச்சனை, நிறைய பாடு, நிறைய சோதனை. இது நிமித்தமாக புறம்பான மனுஷன் அழிந்து, அதாவது எங்களுடைய சுயம் அழியுது. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது என்று சொல்லுகிறார். என்ன, இந்த உலகத்தில் காண்கிற எல்லா காரியங்களும் அவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகள் நிறைய இருக்குது. அவைகள் தான் நித்தியமானவைகள் என்று அடுத்த அதிகாரத்தில் பேசுகிறார். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அவைகள் எவைகள் என அடுத்த அதிகாரத்தில் பவுலப்போஸ்தலன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆனால் அவர் முழுவதும் கர்த்தருடைய அந்த உயிர்த்தெழுதலை நம்பி, கர்த்தர் என்னை அவர் உயிரோடு கூட எழுப்புவார், நித்திய காலமாக அவரோடு கூட வாழுவேன். ஆகவே இந்த ஊழியத்தின் நிமித்தமாக உண்டாகிற எந்த ஒரு பாடுகளிலும் பிரச்சனைகளிலும் நான் சோர்ந்து போகிறதில்லை. நான் மகிமையான ஊழியத்தை இரக்கத்தின்படி நான் பெற்றிருக்கிறபடினாலே நான் சோர்ந்து போகாமல் இந்த ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லி அங்கே கொரிந்தியருக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். நமக்கும் இந்த வசனங்களை பவுலப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார். நாமும் இந்த மகிமையான கிருபையுள்ள ஊழியத்தை பெற்றிருக்கிற நாம் நம்முடைய தகுதியின்படி அல்ல, தேவ இரக்கத்தின்படி பெற்றிருக்கிறபடினாலே சோர்ந்து போகாமல் அவருக்கென்று வாழுவோம், ஊழியம் செய்வோம், பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.